பகவான் விஷ்ணு அவதாரங்களில் அன்பையும் காதலையும் போற்றும் ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கிருஷ்ண அவதாரம்னு சொல்லலாம். அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தியொட்டி சென்னையில் பல இடங்களில் கிருஷ்ணனுடைய உருவ சிலைகள் விற்பனைக்கு வந்திருந்து ஏராளமாக வாங்கி சொன்னாங்க. கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நேரத்தில் எப்போது கொண்டாடலாம் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் பிறப்பதற்கு முன்னால் அந்த அஷ்டமி காலத்தில் நிகழக்கூடிய சில விஷயங்கள் அஷ்டமி மற்றும் ரோஹி நட்சத்திரம் இரண்டு பிரிவாக பிரிக்கிறார்கள். ரோஹி நட்சத்திரத்தை கிருஷ்ணபடியின் பிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் கோகுலாஷ்டமி அஷ்டமி நாளில் அனுசரித்து வழிபடுவாங்க. அதைத் தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். அப்படி பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை 6 மணிலேருந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். அது வரைக்கும் நீங்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடலாம்.